தகுதியான எங்களுக்கு ஊராட்சி செயலருக்கு அரசாணை வழங்கிடு. போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். ஒரு பலனானது இருக்குது அப்படின்னு சந்தோஷமா, அது ஒரு விதமான ஜாதிய பாகுபாடு, இது ஒரு விதமான ஜாதிய பாகுபாடு. அது சமுதாய சாதி பாகுபாடு, இது பணிக்கலாச்சார சாதி பாகுபாடு. அதிகாரிகள் ஒரு சாதி, ஊராட்சி செயலர்கள் ஒரு சாதி. ஆக மொத்தம் எதிர்காலத்தில், கடந்த காலத்தில், நிகழ்காலத்தில் எப்பொழுதும் நாங்கள் தான் ஆண்ட சாதி. எல்லார கடையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்க. என் தட்டுல வந்து மண்ணு விழுந்து நீ பிரியாணி திங்கிறதுக்கு நான் ஒண்ணு முக்கா போய் கிடையாது. நல்லா தெரியும். மிரட்டலுக்காக சொல்ல, என்னங்க மனுஷன் வாழ்ற ஒரு தடவை தானுங்க. இப்ப போறான், திடீர்னு மயக்கங்க வருது, போறான், டெஸ்ட் பண்றான், உனக்கு அந்த வியாதி இல்லை ஒரு ஆறு உறுதியளித்திருக்கிறார். ஆனால் அரசாணை வெளியிடவே இல்லை. எனவே கடந்த நாங்கள் 6/1/2026 முதல் 13/1/2026 வரை தொடர்ச்சியாக நாங்கள் 8 நாட்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினோம். நிறைவு நாளில், அந்த போராட்ட நிறைவு நாளில் விரைவாக தேர்தலுக்கு முன்பாக அரசாணை வெளியிடப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு விரைவாக இது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்தார்கள். சில நாட்களிலே மாண்புமிகு முதல்வர்கள் சட்டப்பேரவையில் பகுதி நேர ஊதியம் பெறும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் முழு நேரம் ஊதியம் பெறுகிறவர்களை இணைத்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். 3400 ரூபா அரசாணை, ஓய்வூதியம் என்ற அரசாணை. நாங்கள் கேட்பது 15,950 வாங்குகின்ற, எங்களை போன்று எல்லா துறையிலும் இருக்கின்ற பணியாக வாங்குகின்ற உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கேட்கிறோம். தமிழ்நாடு அரசு பகுதி நேர பணியாளர்களோடு இணைத்து எங்களை அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். இதனால் கொதிப்படைந்து நாங்கள் எங்களுடைய ஒத்திவைத்த போராட்டத்தை மீண்டும் தொடங்கி இன்றைக்கு 10வது நாள் போராட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அங்கு பேச்சுவார்த்தை நடந்து அப்படியே மிரட்டுகிறார். ஓப்பனாக அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். அதை போன்று இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றுலேருந்து 500 ஊராட்சி செயலர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு காலையிலேருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாவட்டத்துக்கு 20 பேர் 25 பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமூக நீதி பேசுகின்ற இந்த மண் சமூக நீதி பேசுகிறது. இங்கே அம்பேத்கர், பெரியார், அண்ணா போன்ற தலைவர் உருவான இந்த மண்ணிலே இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சமூக நீதியை பறைசாற்றி வந்த வேளையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக மாநில உயரதிகாரிகள் எங்கள் மீது சமூக நீதி போராட்டங்களை, உரிமைகளை நசுக்கும் விதமாக அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இதை நாங்கள் கண்டிக்கிறோம். போராடும் எங்கள் உரிமையை யாரும் மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. நாங்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருப்போம். எதிர் வருகின்ற திங்கட்கிழமை முதல் நாங்கள் இன்னும் வீரியமாக அனைவரும் குடும்பத்தோடு நாங்கள் சென்னையில் தமிழக அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிடும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்போம். இனி எங்களுடைய ஆணையருடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அவர் வந்து மிரட்டுறாரு, ஓப்பனாகவே மிரட்டுறாரு. போங்க, இன்னைக்கு ஆர்டர் வரும்னு சொல்கிறாரு. வருது 500 பேர்த்துக்கு ஓப்பனாகவே சொல்கிறாரு. இப்போ இது என்னங்க இது? ஒரு ஜனநாயக நாடுங்கிறோம். ஜனநாயக நாட்டில் வந்து போராடக்கூடிய உரிமை இல்லையா? நாங்கள் எங்களுக்கு தகுதியானதான கேட்குறோம். தகுதி இல்லாத கேட்டாலும் பரவாயில்லையே, தகுதியான கேட்குறோம். போராட்டங்களை ஒடுக்கும் விதமாக இப்படி ஆரம்பித்திருப்பது. அது தமிழக அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் ஊராட்சி செயலர்கள் மட்டும்தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இன்றைக்கும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அவர் வாங்கி எங்களுக்கும் கொடுப்பதில் உத்தரவை மறைமுகமாக மாவட்ட அலுவலகங்கள்லேருந்து அப்படியே மாநில அலுவலகங்களுக்கு சஸ்பென்ஷன்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டே இருக்குது எங்கள்கிட்ட. அவங்க சஸ்பெண்ட் பண்ணுறத ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ அநாகரிகம், எவ்வளோ மோசடியானது. தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு உடனடியாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் இணைத்து அரசாணை வெளியிட வேண்டும். நிர்வாக நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அனைவருக்கும் சஸ்பென்ஷன் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஜான் போஸ்கோ பிரகாஷ், மாநில தலைவர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்.